இன்னைக்கு முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை ஒரு ஸ்மார்ட் ரிவிஷன் பண்ணிடலாமா? வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். தினமும் நியூஸ் பேப்பர் வெப்சைட்னு பார்த்தா கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு பெரிய கடல் மாதிரி இருக்கு இல்லையா? எது முக்கியம், எதை படிக்கிறது, எதை விடுறதுனே ஒரு கன்ஃபியூஷன் வந்துகிட்டே இருக்கும். இது நம்ம எல்லாருக்குமே வர ஒரு பிரச்சனை தான். ஆனா கவலைப்படாதீங்க, அந்த பெரிய தகவல் கடல்ல இருந்து உங்க எக்ஸாமுக்கு தேவையான முத்துக்களை மட்டும் பொறுக்கி எடுத்து வேகமா தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த தொகுப்பு உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். ஓகே, நம்மளோட முதல் பகுதிக்குள்ள போகலாம். இந்தியாவோட பெரிய லட்சியங்கள், முக்கியமான இலக்குகள் என்னென்னு பார்ப்போம். 100 ஜிகாவாட். ஆமா, 100 ஜிகாவாட். இந்த நம்பரை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் 2047க்குள்ள இந்தியா அடைய நினைக்கிற புதிய அணுசக்தி உற்பத்தி இலக்கு. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இப்போ நம்மகிட்ட இருக்கிற அணுசக்தி உற்பத்தி திறன் வெறும் 8.8 ஜிகாவாட் தான். அதுலேருந்து 100 ஜிகாவாட்டுக்கு போறதுங்கிறது சும்மா இல்ல. நம்ம நாட்டோட நீண்டகால எரிசக்தி திட்டத்துல இது ஒரு மிகப்பெரிய பாய்ச்சல். அடுத்ததா, நம்ம நாட்டோட இணைப்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு உள்கட்டமைப்பு திட்டம் பத்தின ஒரு மேஜர் அப்டேட். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க. பிரதான் மந்திரி கிராம சாலைகள் திட்டம், அதோட 3வது கட்டம் மார்ச் 2025ல முடிய வேண்டியது இப்போ மார்ச் 2028 வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம திட்டத்துக்கான நிதி ஒதுக்கீடோ 80,250 கோடியிலிருந்து 83,097 கோடியா அதிகரிச்சிருக்காங்க. இந்த தேதிகளும் எண்களும் ரொம்ப முக்கியம். சரி, இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி. அந்நிய நேரடி முதலீடு, அதாவது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை இந்தியால அதிகமா வாங்கின மாநிலம் எதுன்னு நினைக்கிறீங்க? கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். பதில் இதோ. மகாராஷ்டிரா தான் முதலிடத்துல இருக்கு, கிட்டத்தட்ட $15.38 பில்லியன் முதலீட்டோட. அதுக்கடுத்து கர்நாடகா 2வது இடத்துல இருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த முதலீடுகளில் பெரும் பகுதி கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் மற்றும் ஹார்ட்வேர் துறைக்கு தான் போயிருக்கு. ஓகே, இப்போ நம்ம அடுத்த செக்ஷனுக்கு போகலாம். டெக்னாலஜி, ஸ்பேஸ், அப்புறம் நம்ம பாதுகாப்பு துறை. இதுல என்னென்ன முக்கிய அப்டேட்ஸ் வந்திருக்குன்னு பார்ப்போம். நாசாவோட அடுத்த மார்ஸ் மிஷன் பத்தி பார்க்கலாம். 2028ல ஸ்பேஸ் எக்ஸோட ஃபால்கன் ஹெவி ராக்கெட் மூலமா ஒரு ரோவரை அனுப்ப போறாங்க. அதோட வேலை என்ன தெரியுமா? செவ்வாய் கிரகத்துல ஒரு காலத்துல நுண்ணுயிர்கள் வாழ்ந்துச்சான்னு ஆதாரத்தை தேடுறது தான். அதுவும் குறிப்பா ஆக்சியா பிளானம் அப்படிங்கிற இடத்துக்கு போக போகுது. இப்ப நம்ம இந்திய கடற்படைக்கு கிடைச்சிருக்கிற ஒரு புது பலம் பத்தி பார்ப்போம். 4வது டைவிங் சப்போர்ட் கிராஃப்ட். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இது முழுக்க முழுக்க மேக் இன் இந்தியா திட்டத்துக்கு கீழே டிட்டாகார் நேவல் சிஸ்டம்ஸ் தயாரிச்சிருக்காங்க. நீருக்கு அடியில ஆய்வு பண்றதுக்கும் மீட்பு பணிகளுக்கும் இது ரொம்ப உதவியா இருக்கும். சரி, இப்ப சைபர் செக்யூரிட்டி பக்கம் வருவோம். இங்க ஒரு சூப்பரான புதுமையான முயற்சி நடந்திருக்கு. சிடாட்டும் ஜம்ப்ஸ் ஆட்டோமேஷனும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அதோட நோக்கம் என்னன்னு கேட்டா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதுதான் கேமிஃபிகேஷன், அதாவது ஒரு விஷயத்த விளையாட்டு மாதிரி மாத்தி கத்துக் கொடுக்கறது. சைபர் செக்யூரிட்டி பத்தின விழிப்புணர்வை பாயிண்ட்ஸ், லீடர் போர்ட்லாம் வச்சு ஒரு கேம் மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா மாத்தி எல்லாருக்கும் புரிய வைக்க போறாங்க. இது உண்மையிலே ஒரு அருமையான ஐடியா இல்ல? வாங்க அடுத்த செக்ஷனுக்கு போலாம். இதுல முக்கியமான நியமனங்கள், விருதுகள், அப்புறம் பெரிய பிசினஸ் பார்ட்னர்ஷிப்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாம். இது நம்ம இந்தியாவுக்கு கிடைச்ச ஒரு பெரிய கௌரவம். நம்ம இந்தியாவைச் சேர்ந்த சுற்றுச்சூழல் தலைவர் ஜோகினிப்பள்ளி சந்தோஷ்குமாருக்கு இங்கிலாந்துல குளோபல் கிரீன் ஐகான் அப்படிங்கிற பட்டம் கொடுத்து கௌரவப்படுத்தியிருக்காங்க. அவருக்கு எதுக்கு இந்த விருது கிடைச்சதுன்னு பார்க்கலாம். அவர் ஆரம்பிச்ச கிரீன் இந்தியா சேலஞ்ச் மூலமா பெரிய அளவுல மரநடு முயற்சிகளை முன்னெடுத்திருக்கார். அது மட்டும் இல்லாம தெலுங்கானாவோட ஹரிதாஹாரம் திட்டத்திலையும் இவரோட பங்கு ரொம்பவே பெருசு. இது ஒரு முக்கியமான அப்பாயின்மெண்ட் நியூஸ். டாக்டர் KS சோமசேகர் ராஜ்யசபா செயலகத்தோட புதிய செயலாளரா நியமிக்கப்பட்டிருக்கார். இந்த மாதிரி அப்பாயின்மெண்ட்ஸ் பத்தின கேள்விகள் எக்ஸாம்ல அடிக்கடி கேட்பாங்க, சோ நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு மெகா இண்டஸ்ட்ரியல் பார்ட்னர்ஷிப் பத்தி பார்க்கலாம். நம்ம இந்தியாவோட JSW ஸ்டீலும் ஜப்பானோட JFE ஸ்டீலும் சேர்ந்து கர்நாடகால ஒரு புது ஆலையை கட்ட போறாங்க. 2031க்குள்ள செயல்பட ஆரம்பிக்கும்னு எதிர்பார்க்கப்படுற இந்த ஆலையில CR Geo எலக்ட்ரிக்கல் ஸ்டீல் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் வகை ஸ்டீலை தயாரிக்க போறாங்க. சரி, இப்ப நம்ம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். ஃபைனல் ரிவிஷன் டைம். இதுவரைக்கும் நம்ம பார்த்த எல்லா முக்கியமான பாயிண்ட்ஸையும் ஒரே நிமிஷத்துல வேகமா ஒரு ரவுண்டு பார்த்துடலாம். ரெடியா? ஃபர்ஸ்ட், இந்தியாவோட அணுசக்தி இலக்கு 2047க்குள்ள 100 ஜிகாவாட். அடுத்து பிரதம மந்திரி கிராம சாலைகள் திட்டம் மார்ச் 2028 வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்கு. நாசாவோட செவ்வாய்க்கிரக ரோவர் 2028ல ஸ்பேஸ் எக்ஸின் ஃபால்கன் ஹெவி ராக்கெட் மூலமா விண்ணில் ஏவப்பட உள்ளது. சரி, நாம பார்த்த இந்த ஹைலைட்ஸ்லாம் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப கடைசியா ஒரு கேள்வி. இந்த முன்னேற்றங்கள்ல இந்தியாவோட அடுத்த 10 வருஷத்தை வடிவமைக்க போறது எதுவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. அடுத்த தொகுப்புல சந்திக்கலாம். நன்றி.